ஹலோ, வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்றைக்கி பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை பண்ணலான்னு சொல்லி பிள்ளையார்பட்டி மோதகம் தனியாக மேல் மாவு தனியாக பூரணுன்னு பண்ணாமல் எல்லாம் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். எப்படி என்னென்ன சாமான்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு பைத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 சிட்டிகை உப்பு, அப்புறம் அரை கப்பு தேங்காய் துருவல், நெய் தேவையான அளவு, வெல்லம் இந்த எவ்வளோ அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதில் 1.5 கப்பு வெல்லம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி 2.5, இதில் இந்த கப்பால் 2.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 1 கப் அரிசியை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா அலம்பி இந்த மாதிரி துணியில் வளர்த்திக்கலாம். இந்த அரிசியை தனியாக நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிடணும். அதே மாதிரி இந்த பைத்தம்பருப்பையும் இது பண்ணி இந்த வேஷ்டியில் போட்டுடலாம். தண்ணி விட்டு நல்லா இது பண்ணி கழுவிட்டு கொஞ்சம் இந்த வேஷ்டியில் போட்டதில் கொஞ்சம் ஈரம்லாம் இழுத்துடுச்சு. இப்போ கொஞ்சம் இப்படி தொட்டால் கொஞ்சம் ஈரம் இருக்குது, ஆனால் அப்படி உதுருது. இப்போ அந்த கப்பில் போட்டு வச்சுக்கிறேன் வறுக்கிறதுக்கு ஈஸியாக. பைத்தம்பருப்பு இந்த கப்லேயும் அரிசி இந்த கப்லேயும் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த அரிசியை வானலில் போட்டுட்டு வறுத்துடுறேன். கொஞ்சம் சிவக்க வறுத்தா போதும். கொஞ்சம் பொரி அரிசி மாதிரி வரும். இந்த பொரி அரிசி மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக பொரிஞ்சு வருது பாருங்கள். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அரிசி எடுத்து கொட்டி வச்சிட்ருக்கேன். இந்த பைத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். இந்த பைத்தம்பருப்பையும் கைவிடாமல் அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் வறுத்தோம்னாக்கா கொஞ்சம் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். அப்படியே வறுக்காமல் இந்த மாதிரி செஞ்சோம்னா கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். இதுவும் பைத்தம்பருப்பும் ஆயிடுச்சு. இதை இந்த பைத்தம்பருப்பையும் அரிசியும் ரவை மாதிரி பொடிச்சுக்கணும். அதுக்குள்ளே இந்த வெல்லத்தை இந்த கிண்ணத்தில் போட்டு வடிகட்டணும். தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். 2.5 கப்பு தண்ணி விடுறேன் 1.5 கப்பு வெல்லத்துக்கு. இது கொஞ்சம் கரைஞ்சின்னு இருக்கட்டும். கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை பொடிச்சிட்டு வந்துடலாம். இந்த தண்ணி விட்டு வெல்லம் கரைஞ்சிடுச்சு. அதை இந்த கடாயில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி வெள்ளை தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் இந்த ஏலக்காய் பொடி இதை நீங்கள் பொடி பண்ணி டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். மிக்சியில் பொடி சர்க்கரையும் அதுவும் போட்டு பொடி பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை உப்பு, தேங்காய் துருவல் துருவி வச்சோம் இல்லையா, கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். அப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த வெள்ளை தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பொடி பண்ணி ரவை மாதிரி பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, இதை கொட்டி கிளறிடலாம். இந்த கட்டி தட்டாமல் இந்த விக்ஸ் வச்சு நல்லா கிளறிடுங்க. கொஞ்ச நாள் நம்ம இதில் கிளறிட்டு இருந்தோம்னாக்கா கட்டி வராது.
நல்லா களி மாதிரி நல்லா வெந்து இப்போ வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம். ஒரே ஸ்பூன் நெய் விட்றேன். இந்த கிளறி எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையை அப்படி உருட்டி இப்படி ஒரு 4 உருட்டி வச்சுக்கோங்க. இந்த அச்சில் கொஞ்சம் நெய் தடவிக்கணும். நெய் தடவிட்டு அதை போட்டு பண்ணணும். இப்போ இந்த மாவுலேருந்து எல்லாம் மோதகம் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலரு இதில் வந்து இந்த ஷேப்பு நல்லா வந்திருக்கு. அதனால் இதை வந்து பண்ணியிருக்கேன். இந்த அலுமினியத்தில் பண்ணினது வந்து இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கருவெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மோல்டு இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும்னு அப்படியே கூட பிடிச்சி வைக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு அப்படி பிள்ளையார் பிடிப்போம்லையே எப்படி இப்படி அந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கலாம். இல்லைனா உருட்டியும் வச்சிடலாம். ஜஸ்ட்டு உருட்டி கூட வச்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து இட்லி தட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பிள்ளையார்பட்டி மோதகம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பூரணம்லாம் எல்லாமே ஒன்றா சேர்த்து மாவு ரவை மாதிரி உடச்சிக்கிட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து கிளறி பிடிச்சி வச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. தேங்க்யூ.